ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்பார் சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு தயிர் சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தாளிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கருத்த உளுந்து தான் எடுத்திருக்கேன். அப்புறம் 4 வத்தல் மிளகா, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கூடவே கொஞ்சமாக காய பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த தாளிச்சதை இனிமேல் நம்ம ரைஸில் சேர்த்துற வேண்டியது தான். ஆல்ரெடி ரைஸ் குக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரைஸில் நம்ம இந்த தாளிச்சதை சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கொஞ்சமாக தேவைக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம். நல்ல கெட்டியான தயிர் தேவைக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கூடவே பாலும் உரமோரும் சேர்த்த கொஞ்சம் 1 கப் அளவுக்கு அதையும் நான் சேர்த்துக்கிறேன். பொதுவாக பால் மட்டும்தான் சேர்த்துப்பாங்க. நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா பால் கூட உரமோர் சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிறேன். பால் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது கூட நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மாதுளப்பழம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மாதுளப்பழம் மட்டும் சேர்த்துக்கிறேன். மாதுளப்பழம் தயிர் சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது அந்த டேஸ்ட்டும் தயிர் சாதமும் சேர்த்தது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட தயிர் சாதம் ரெடி ஆகிடும். ரொம்பவே சிம்பிள். உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சமாக மல்லி இலை நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இது கூட உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.